குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887756. மல்லை சத்யா பற்றி பேச வேண்டாம், அதை பொருட்படுத்தவும் வேண்டாம் என செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஆமா, அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தடவை. அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அந்த நம்பிக்கை இருக்கு. குற்றச்சாட்டுகளை கண்டிச்சு எப்படி பாக்குறீங்க? நாங்க அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க. நாங்க அவரை பத்தி நாங்க பேசுறதுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாழ்த்திக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம். அடுத்து செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு திருச்சியில நாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போறோம். நாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து நீங்க உங்களுக்கே தெரியும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. அந்த முயற்சியில தான் ஈடுபடுன்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். இது அதை பத்தி பேசுறதே நேர கொலைன்னு சொல்லுவேன். நான் வேற வேலையை பார்ப்பேன். ஜனங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. தலைவரோட பணியாற்றினவர் ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் கட்சியில கட்சி வளர்ச்சியாக இருந்தவர். அவரை பற்றி பேச ஒவ்வொரு இயக்கத்திலும் மதிமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலையும் ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய குற்றச்சாட்டு பதில்கள் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடந்து போனதை சொல்றாங்க. சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம். அவர் என்னன்னா, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தேர்தல் வருது, அவருடைய வேலையை அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். இப்படி சொன்னாலும் அதை குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா? சொல்ற அண்ணன் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அவருடைய கருத்து அது, அவ்வளவு. மல்லை சத்யாவுக்கு ஆதரவு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. நிறைய பேர் வெளியே போவாங்க. யார் சொல்றாங்க? அவர் சொல்லுவார். பதில் சொல்லாதீங்க, இதுக்கெல்லாம் அதெல்லாம் பதில் சொல்லாதீங்க. பொருட்படுத்த வேண்டாம், அவ்வளவுதான். கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பல கட்சிகளுமே இரட்டை இலக்க தொகுதிகளில் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு இப்படி கேள்வி கேட்டு பதில் ஒன்று வாங்கி மம்பளை வாட்டி விடுறதா உங்களுடைய வேலை. நானும் இதுக்கு தெளிவான பதில் சொல்லிட்டேன். ஆனா அந்த பதிலையே உன்னை கட் பண்ணி அதான் தலையங்கமா வரும். தயவு செய்து என்ன மேல இறக்க வைங்க, மாட்டி விட்டுறாதீங்க. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்காரங்க நல்லா இருக்கிற நல்ல பத்திரிகைகள் நீங்க தான். எங்க ஊர் திருச்சியிலோட சொல்லுவா, திருச்சியில இருக்க பத்திரிகைகள் திருச்சி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்களும் அப்படியே எழுதாதவங்க, அது மாதிரி பதிவு பண்ணாதவங்க, தயவுசெய்து இறக்குங்க. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887756.